ஹலோ விவர்ஸ். பாடகி ஜானகி தன்னுடைய ஒரே மகனின் மகளுக்காக சேர்த்து வைத்த நகையுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இது குறித்த தகவல்கள் தான் இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்து இப்போது கசிந்திருக்கு. அது பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீரென உடல்நல குறைவு மற்றும் மாரடைப்பின் காரணமாக இவங்க நேற்றைய முன்தினம் உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய உடலானது அரசு மரியாதையுடன் இவங்களுடைய பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜானகி அம்மாவுடைய இறப்பானது ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய மனதிலேயுமே மிகப்பெரிய நீங்காத சோகத்தையும் பாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த கடைசி 30 நாட்களுக்கு உள்ளாகவே இந்த திரையுலகத்துல 3 முக்கியமான ஒரு லெஜெண்டை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாக்கியராஜ், பாரதி ராஜா, இப்போது பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 3 பேருடைய இழப்பானது பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவே அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் ஜானகி அம்மா மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பேத்திக்காக அப்சராக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பவுன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பணம் சொத்து எல்லாமே கொடுத்துருந்தாலுமே நகை மட்டும் பார்க்கும்போது பேத்திக்காக பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு 100 பவுன் கிட்ட பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இதில் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய பேத்திக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாகவே இவங்களுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாகவே தாலியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி காசுக்கள், மாங்காய் காசு இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதே போல் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு காசு போடுவாங்களாங்க. அந்த மாதிரியான காசை என்னுடைய பேத்திக்கும் நான் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்தீங்கன்னா இவங்க மகன்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது அப்சராவுடைய திருமணத்திற்காக நம்ம தாலி வாங்கும்போது அதில் நம்முடைய பாரம்பரிய தாலியும் அதில் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து தான் இவங்களுடைய பேத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுருக்காங்க. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இருக்காங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு இவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யணுமோ ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்களாம். அந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது அதீதமான பாசத்தோடு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இனி நம்ம கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா புலம்பி அழுந்திருக்காங்க. மேலும் இவங்களுடைய பேத்தியுமே எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் பாட்டி, நீங்கள் வந்துட்டா எனக்கு போதும், நீங்கள் இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருப்பதாகவும் இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல தகவல்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க. கடந்த 5 மாதமாகத்தான் இவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது இன்னுமே மோசமடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த 2026 தொடக்கத்தில் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எண்டில் இவங்களுடைய மகன் உடல் பாதிப்பின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு இழந்திருக்காங்க. இவங்களுடைய மகனுடைய இறப்பானது இவங்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியலங்க. எப்போது மகன் இறந்தாரோ அதுல இருந்தே இவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டதாகவும் சொல்றாங்க. பாடகி சுஜாதா கிட்ட இவங்க பேசினப்ப கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனே இல்லை, இனி இந்த பூமியில நான் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே விரக்தியோடு பேசியிருக்காங்க. அவங்க என்னதான் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வர பல ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலுமே அதை பெருசாக அவங்க அதாவது அப்போதைக்கு கேட்டுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேதனையானது இருந்தது அப்படின்னு எல்லோருமே சொல்கிறாங்க. அதாவது பாடகி ஜானகி அம்மாவை சுற்றி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பலருமே அவங்களுடைய மகனுடைய இழப்பானது அவங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக மாறி இருந்தது. சரியாக தூங்காமல் சாப்பிடாம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க. இதனால தான் இவங்க
இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னுமே மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சனிக்கிழமை அன்று காலையில கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்காங்க. நேரமாக ஆக ஒரு மாதிரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு. பிறகு 12 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணி இவங்களுக்கான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை மாரடைப்பு வந்திருக்குங்க. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவங்க உயிரிழந்ததாகவும் பார்த்தீங்கன்னா தகவலானது வெளியாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய மறைவானது வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சனைன்னு சொன்னாலுமே மனதளவில் இவங்களுக்கு இருந்த இந்த அழுத்தமுமே ஒரு காரணம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருது. மேலும் ஜானகி அம்மா நம்முடன் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கே இவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும்போது அவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம். இதிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கு அந்த இறைவன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வலிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். மேலும் ஜானகி அம்மா பாடின பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஃபேவரட் பாடல்னா என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஜானகி அம்மாவுடைய கணவர் பிரிந்து சென்ற பிறகு அவர் வெள்ளை நிற புடவையும் முக்காடும் அணிந்து தோன்றுவார். அதாவது ஜானகி அம்மாவுடைய இசை பயணத்தில் அவருடைய கணவரான ராம பிரசாந்தின் ஆதரவானது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. 1997 ராம பிரசாந்த் காலமானார். இந்த நிகழ்வானது ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையவே மாற்றியது. அன்று முதல் அவர் கலர் புடவைகள் ஜரிகை புடவைகள் கட்டுவதை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் நிறுத்திக்கிட்டாங்க. ஜானகி சிறு வயதுல இருந்தே பாடி வந்தாங்க. இருப்பினுமே ராம் பிரசாந்த் உடனான திருமணத்திற்கு பிறகுதான் அவரது பாடலானது திறமையானது மேலும் செழித்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ராம் பிரசாந்த் ஜானகியின் குரலை கண்டு வியந்து அவரது திறமையை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் ஜானகி எல்லா விதமான ஆதரவையும் கொடுத்து அவரது பாடல் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்ல உதவி இருக்காங்க. ராம் பிரசாந்தின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் தான் ஜானகிக்கு தன்னம்பிக்கையை அளித்து அவரை பாடல் துறையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது அப்படின்னு சொல்லலாம். 1997 கணவர் ராம பிரசாந்த் இறந்ததுமே ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த பிரிவானது அவரை கடுமையாக பாதித்தது. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியை இழந்தது போல அவர் உணர்ந்தார். முன்பெல்லாம் வண்ணமயமான புடவைகளை அணிந்து தலையில் மல்லிகைப்பூ அதிக அளவில் குங்குமப்பூவையும் பூசி வந்த ஜானகி தன்னுடைய கணவர் பிரிந்து சென்ற பிறகு வண்ண புடவைகள் அணிவதற்கு தானே தடை விதித்து கொண்டாங்க. ராம பிரசாந்தின் மரணத்திற்கு பிறகு ஜானகி அம்மா வண்ண புடவைகளையும் தங்க பார்டர் கொண்ட புடவைகளையும் அணிவதை நிறுத்தினார். அவர் சாதாரண வெள்ளை அல்லது வெளிர் நிற புடவைகளை அணிய தொடங்கினார். இது வெறும் ஒரு நாகரிக முடிவு மட்டுமல்ல, மாறாக அவருடைய ஆழ்ந்த துக்கத்தையும் மரியாதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். ஜானகி அம்மா தனது எளிமையின் மூலமாக தன்னுடைய கணவர் மீதான அன்பையும் மரியாதையும் காட்ட விரும்பியிருக்காங்க. அதோடு இவங்களுடைய இயல்பான கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளிசிட்டியாகவும் ஹம்பிளாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.